அனைவருக்கும் வணக்கம். நம்ம ப்ரிலிம்ஸ் 2026 சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வகையில் இல்லாமல் முதல்ல வந்து ஹிஸ்ட்ரி வந்து நடத்த போகிறோம். நம்ம இந்த கிளாஸு இந்த சேனலில் நம்ம முதல்ல புத்தகங்களை தான் வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தோம். கடந்த ஒரு வருடமாக ஒரு 1.5 வருஷமாக நாம் யூபிஎஸ்சிக்கு தேவையான கிளாஸஸ் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த 1.5 வருஷத்தில் நாம் இப்போ தான் முதல்ல வந்து ஹிஸ்ட்ரி வந்து எடுக்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் ஹிஸ்ட்ரி எடுக்கிறேன் அப்படிங்கிறதுனால நான் ஏதாவது தவறு செஞ்சுருந்தேன், நிறைய தவறு செஞ்சிருந்தாலும் நீங்கள் மன்னிச்சிடுறீங்க. ஸோ அதே போல் இதில் ஏதாவது தவறு இருந்தாலும் என்னை மன்னிப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த ஹிஸ்ட்ரி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி தான் முதல்ல பார்க்க போகிறோம். இந்த மாடர்ன் ஹிஸ்ட்ரிலையுமே வந்து கம்ப்ளீட்டாக நம்ம எதுலேருந்து பார்க்க போகிறோம்னா ஐஎன்எம் தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இந்தியன் நேஷனல் மூமெண்ட் அப்படிங்கிறது தான் வந்து ரெண்டும் ஒன்று தான். காங்கிரஸ்னாலும் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்னாலும் ஒன்று தான். ஸோ இந்த தேசிய இயக்கம் மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணும்போதே முதல்ல யூரோப்பியன்ஸ் வந்து எப்படி வந்தாங்க, த அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ்லேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஆனால் நாம் இதில் தான் வந்து அதிகப்படியான கேள்விகள் வர்றதுன்றா, ஏதாவது ஐஎன்எம்மில் தான் வந்து அதிகப்படியான கேள்விகள் வருது அப்படிங்கிறதுனால நம்ம அதை வந்து பார்ப்போம். இது வந்து ஒரு ரிவிஷன் தான். அகைன் நான் சொல்கிறேன், இது வந்து ரிவிஷன் தான். நான் கிளாஸஸ் வந்து எடுக்கலை. இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லும்போது ஒரு கதையாக நீங்கள் கேட்கும்பொழுது திரும்ப புத்தகத்தில் போய் படித்தா உங்களுக்கு அது ரொம்ப புரியுன்றதுனால இப்போ நான் எப்பவும் நான் சொல்கிறது தான், கிளாஸஸ் மூலமாக மட்டுமே நீங்கள் இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியாது. நீங்கள் புத்தகத்தை வந்து எடுத்து படிக்கணும். அப்போ உங்களுக்கு ஒரு புது ஐடியா வந்து கிரியேட் ஆகும். அழகிற பாயிண்ட் வந்து நான் சொல்லாத நிறைய பாயிண்ட்டு புத்தகத்தில் இருக்கும். அதனால் புத்தகத்தை படிக்கிறது தான் எப்போவுமே பெஸ்ட்டு. கிளாஸஸ் பார்க்குறது எதுக்காகனா நமக்கு கிளாரிட்டி கிடைக்கிறதுக்காக மட்டும்தான். இந்த கண்டென்ட்டே போதும் எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ண முடியாது, அது மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. உங்களுக்கு புரியாத சமயத்தில் பாருங்கள். உங்களுக்கு புரியுதுன்னா புரிஞ்ச கிளாஸே திரும்ப பார்க்காதீங்க. இப்போ இந்த ஹிஸ்ட்ரி வந்து நிறைய பேர் வந்து படிச்சிருப்பீங்க. எடுத்த உடனே இந்த பாலிட்டி ஹிஸ்ட்ரிலாம் நிறைய பேர் படிப்பாங்க, ஏன்னா ஈஸியாக புரியுன்றதுக்காக. அதனால் திரும்ப இந்த மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆல்ரெடி நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு இந்த கிளாஸ் பார்க்காதீங்க. நேரத்தை விரியம் பண்ணாமல் போய் வேறு ஏதாவது படிக்கிற வேலையை பாருங்கள். இல்லை வந்து ஒரு டெஸ்ட் சீரீஸில் ஒரு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணி டெஸ்ட் எழுத பாருங்கள். இதிலே உட்காந்து டைம் வேஸ்ட்டு பண்ணாதீங்க, சரியா? ஸோ இது இல்லாமல் எதில் பார்க்க போகிறோம், எவல்யூஷன் ஆஃப் இந்தியன் நேஷனலிசம். இந்த தேசிய உணர்வு எப்படி மக்களுக்குள்ள உண்டாச்சு, அது எப்படி சுதந்திர வரைக்கும் கொண்டு போச்சு, இதுதான் நாம் இந்த கிளாஸ்லேருந்து பார்க்க போகிறோம். ஒரு 3 கிளாஸுங்க, ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 அண்ட் ஃபேஸ் 3. இந்த 3 விதமாக தான் பார்ப்போம். ஃபேஸ் 1னா எது, அதாவது ஸ்டார்டிங்கில் அந்த 1857 ரிவோல்ட்டிலிருந்து அதன் பிறகு காந்தி வர வரைக்கும் 1915 வரைக்கும். காந்தி எப்போ வந்து இந்த சுதந்திர போராட்டத்துக்குள்ளே வராரு, ஆப்பிரிக்காலேருந்து இந்தியாவுக்குள்ளே வருவார், அது வரைக்குமான காலகட்டத்தை வந்து நாம் ஃபேஸ் 1 அப்படின்னு சொல்லுவோம். அதன் பிறகு காந்தி அவர்கள் அவருடைய அந்த எமர்ஜென்சிலிருந்து வந்ததிலிருந்து 1935 வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதியை செகண்ட் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. இது காந்திய நேரானு சொல்லுவாங்க. 35லேருந்து சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகும் அதன் பிறகு கொஞ்ச நாள் அந்த ப்ராவின்சஸ் எல்லாம் வந்து இந்தியன் ப்ராவின்சஸ் எல்லாம் எப்படி வந்து ஒன்றிணைக்கிறாங்க, அந்த பகுதி வந்து தேர்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 1947க்கு பிறகுமே வந்து ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ஸ்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கணும் அப்படின்னா நிறைய பிரிக்க ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு பார்ட்டாக டிவைட் பண்ணி நம்ம படிக்கலாம். ஆனால் நாம் பிரிக்க போகிறது மொத்தம் 3 பார்ட்டை தான் வந்து பிரித்து மொத்தம் ஒரு 3 நாள், இன்னைக்கு நாளைக்கு நாளன்னைக்கு, நான் மொத்தம் 3 நாளாக வந்து பிரித்து இந்த கிளாஸ் எடுக்க போகிறோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும், ரொம்ப குறுகிய காலகட்டமாக தான் இந்த கிளாஸ் இருக்கும். இனி மட்டும் தான் நிறைய பேசுகிறேன், நாளைக்கு பேச மாட்டேன். ஸோ கிளாஸ் எப்படி இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணோம் இல்லையா? ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிறது எவல்யூஷன் ஆஃப் இந்தியன் நேஷனலிசம். அதாவது மக்களுக்கிட்ட இந்த தேசிய உணர்வு அப்படிங்கிறது எப்படி உருவாச்சு, அதுக்கு முன்னாடி இந்த தேசிய உணர்வு அப்படிங்கிறது உண்டாகிறதுக்கு முன்னாடி எப்படி மக்களுக்கிட்ட சில அசோசியேஷன்ஸ் வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்க்குறோம், சரிங்களா? ஸோ இதை வந்து 1850லிருந்து 1905 வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதியை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒய் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் எமர்ஜ். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய மன்னர்கள் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருப்பாங்க. முதல்ல இந்த பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் எப்படி எமர்ஜ் ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஆஃப்டர் 1857, அதாவது இந்த சிப்பாய் முற்றுகை நடந்திருக்கும் இல்லையா, அதன் பிறகு இந்த பிரிட்டிஷ் ரூலானது பிகம் சென்ட்ரலைஸ்டு அண்ட் ரிஜிடாக வந்து ஆக ஆரம்பிச்சது. எல்லா அதிகாரமும் அவங்ககிட்டயே போக ஆரம்பிச்சது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த 1857க்கு பிறகு டைரெக்டாக வந்து க்ரௌனுடைய கண்ட்ரோலில் வந்து இந்தியாவானது போக ஆரம்பிக்கும். அப்போ அது கண்ட்ரோல் எல்லாமே ஒரு சென்ட்ரலைஸ்டு ஃபார்மில் வந்து மாற ஆரம்பிக்குது. இந்தியன்ஸ் வேர் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்தோம். எக்ஸ்ப்ளாய்டடாக வந்து எக்கனாமிக்கலாக அவங்க அதிக எக்ஸ்ப்ளாய்ட் செய்யப்படுறாங்க. சோஷியல் டிஸ்கிரிமினேஷன் நடக்குது இதன் காரணமாக. ஸோ இதெல்லாம் வந்து பாருங்க 1857 வரைக்கும் டைரக்ட். அதுக்கு முன்னாடி வந்து நிறைய மன்னர்கள் இருந்தாங்க. வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள்
சோஷியாலஜி படிக்கும்போது எம்என் ஸ்ரீனிவாஸ் அவர்கள்லாம் ஏஆர் தேசாய் தான் சொல்லுவார். இந்த நேஷனல் மூமெண்ட் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா மக்களால் ஏற்பட்டது கிடையாது. சில பேர் அதிகாரங்கள் தங்ககிட்ட இருந்து மக்கள்கிட்ட போகுது அப்படிங்கிறதுனாலையும், அதே போல் நீங்கள் பார்த்துருப்பீங்க 1857 பிறகு 1860 அந்த பீரியட்லாம் பாருங்கள், சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்லாம் வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிருப்பாங்க. மக்களை வந்து நிறைய பார்ட்டிசிபேஷன் வர ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம சோஷியாலஜிக்கலாக போனோம் அப்படின்னா இந்த நிறைய இதுக்கு நம்ம படிக்கிறதுக்கு எதிர்கருத்தாக வந்திருக்கோம். ஸோ அதெல்லாம் எழுதுனா நம்மளுக்கு மார்க் வராது. அதனால இந்த புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நம்ம படிப்போம். அப்படி படித்தாதான் நம்மளுக்கு மார்க் வரும்ன்றதுனால நம்ம அதையே வந்து எக்ஸ்க்ளூடாக இருப்போம். இவங்க என்ன சொல்கிறாங்க, மக்கள் எல்லாமே வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து எக்ஸ்க்ளூட் செய்யப்படுறாங்க, எக்கனாமிக்கலாக வந்து எக்ஸ்ப்ளாய்ட் செய்யப்படுறாங்க. அதன் காரணமாக இந்த ஆர்கனைசேஷன்லாம் வந்து உருவாகுது. அதே போல் மக்கள்கிட்ட ஒரு புது கிளாஸ் ஆனது உருவாகுது. அதுக்கு பேர் தான் மிடில் கிளாஸ். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏழைகள், வசதியானவர்கள், இப்படி 2 பேர் இருந்தாங்க. இந்த டைமில் தான் ஒரு புது கிளாஸ் ஆனது உருவாகுது. அது பேர் தான் வந்து மிடில் கிளாஸ். இந்த மிடில் கிளாஸ் எதனால் உருவாகுதுன்னா எஜுகேஷன் மூலமாக. நம்மளுடைய பார்த்துருப்போம், இந்த 1853 வந்து இந்த சிவில் சர்வீஸ்லாம் வந்து ஓப்பன் செய்யப்பட்டிருப்பாங்க. நிறைய மக்கள்லாம் வந்து எக்ஸாமில் பாஸ் ஆகி இந்த மிடில் கிளாஸ்ன்றது ஒன்று அங்கே எமர்ஜ் ஆகி உருவாக ஆரம்பிச்சிருக்கோம். அதே போல் ரயில்வேஸ் அண்ட் ப்ரெஸ் கனெக்டட் த ரீஜியன், ஒரு ப்ரெஸ் உருவாகுது. நியூஸ் பேப்பர் மூலமாக நிறைய மக்கள் வந்து நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒன்று வந்திருக்கும், இந்த ரயில்வேஸ் ஆனது எப்படி மக்களை எக்ஸ்ப்ளாய்ட்டும் செய்யப்பட்டது, அதே போல் எப்படி ரீஜன்ஸை வந்து கனெக்ட் ஆயிடுச்சுன்ற மாதிரி ஒரு கேள்வி வரும். ரயில்வேஸ் ஆனது ஆங்கிலேயர்களால் போடப்படுறதுக்கு காரணம் என்ன, இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஆனால் இந்த ரயில்வேஸு மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் மாற ஆரம்பிக்குது. ஸோ இதனால் என்ன செய்கிறாங்க, இந்த ஆங்கிலேயர்கள் நம்மளை வந்து சுரண்டி அவங்கள வந்து பழைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே போல் நமக்கு வந்து அந்த இங்கிலீஷ் எஜுகேஷன் வந்து ஒரு அவேர்னஸும் கிரியேட் ஆகுது. ஸோ இந்த அவேர்னஸ் மூலமாக நம்ம என்ன நினைக்கிறோம், இந்தியாவில் கூடிய மக்கள் என்ன பண்ணுறாங்க, நமக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் வந்து தேவை, நம்மளுடைய எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. கரெக்டாக இல்லையா? நம்ம பார்ப்போம், தனியாக போனால் தகராறு, கூட்டமாக போனால் அது வரலாறுன்ற மாதிரி ஒரு காமெடிலாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதுபோல் நம்ம தனியாக கேட்கறது பதிலாக நாம் வந்து ஒரு இயக்கமாக, ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனாக வந்து உருவாகுவோம், ஒரு 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 குழுவாக வந்து உருவாகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதன் காரணமாக நிறைய அசோசியேஷன்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. எப்பவுமே நீங்கள் தனியாக போய் கேட்கும்போது அதுக்கு வர ரிசல்ட்டும், ஒரு 10 பேரை போய் கேட்கும்போது அதுக்கு கொடுக்கக்கூடிய ரிசல்ட்டும் வேரி ஆகும் இல்லையா? அது போல் மக்கள் எல்லாமே ஒரு கூட்டமாக வந்து ஒன்றிணைகிறாங்க. இதை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஏர்லி பொலிட்டிக்கல் அசோசியேஷன், அதாவது 1850 1870 வரைக்கும் இந்த அசோசியேஷன் ஆனது உருவாகுது. நிறைய பேர் வந்து உருவாக்குறாங்க. ஆனால் இது எப்படி அப்படின்னா ரீஜனலாக இருக்குது. இப்போ தமிழ்நாடு மட்டுமா, அங்கே மட்டும் ஒரு அசோசியேஷன் உருவாகுது, கேரளாவில் மட்டும். ஸோ இது வந்து ரீஜனலாக இருக்குது. அதாவது கடந்த காலத்தில் உருவாக்கப்பட்ட பொலிட்டிக்கல் அசோசியேஷன்ஸ் எல்லாமே ரீஜனலாக இருக்குது. எலைட் பீப்புள்ஸ் மட்டும்தான் இருக்கிறாங்க, ரொம்ப வசதியான மக்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க, ஏழைகள்லாம் யாருமே இல்லை. கான்ஸ்டிடியூஷனல் இன் நேச்சர். இப்போ அந்த கான்ஸ்டியூஷனில், அந்த பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லியிருக்கோ அது சார்ந்தே தான் வந்து இருக்குதே தவிர்த்து அதை மீறி இருக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை. இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கோங்களேன், இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது, யார் வேணும்னாலும் எங்கே வேணாலும் போய் வேலை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லுது. ஆனால் நாம் தமிழர் மாதிரியான கட்சிகள்லாம் என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாடு தமிழர்கள் மட்டும்தான். அதே போல் பால் தாக்கரேவுடைய மகாராஷ்டிராவில் ஒரு கட்சி இருக்கும், அவங்க என்ன பண்ணுவாங்க, மகாராஷ்டிரா மகாராஷ்டிரார்கள் மட்டும்தான் சொல்லிட்டு அந்த பீரியடில் நிறைய பீகாரிகளையும் தமிழ்நாடு மக்களையும் வந்து அடித்து விரட்டி இருப்பாங்க. அப்போது இப்போ இந்த இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனுக்கு எதிரான ஒரு விஷயம் இல்லையா இப்போ நடக்கிறது. ஆனால் அந்த சமயத்தில் கான்ஸ்டியூஷன், பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதோ அதே போலவே இவங்களும் வந்து நடந்துக்கிறாங்க. சரியா? அப்போ அது ஒரு மாற்றத்தை உண்டாக்காத ஒரு விஷயம்ன்றதுனால இப்போ என்னென்ன ஆர்கனைசேஷன் இருக்குது, நிறைய உருவாக்கியிருப்பாங்க. நம்ம முக்கியமானது மட்டும் பார்த்துருவோம். பிரிட்டிஷ் இந்தியன் அசோசியேஷன் 1851 கல்கத்தாவில் உருவாக்கியிருப்பாங்க. இது வந்து ஜமீன்தார்ஸ் மட்டும்தான் இந்த அசோசியேஷனில் பெருவாரியாக இருந்தாங்க. பாம்பே அசோசியேஷன் 1852 உருவாகுறாங்க. இது வந்து சிவில் ரைட்ஸ் நமக்கான சிவில் ரைட்ஸை, அதில் இருக்கக்கூடிய கிரைசிஸை எதிர்த்து இது வந்து குரல் கொடுக்குது. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இது வந்து எடுத்துரைக்குது. அவ்வளோதான். இதில் பாருங்கள், பெரும்பாலும் சிவில் ஓரியன்டாக வந்து இருக்குதா? கிடையாது. இந்த சிவில் ரைட்ஸுமே கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த எலெக்ட் பீப்புளுக்காக மட்டும்தான் வந்து அவங்க ரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பாருங்கள், இதோட லிமிடேஷன்ஸ் என்ன, ரீஜனலாக இருக்கும், அன்கோஆர்டினேட்டடாக இருக்கும். இது வந்து அங்கங்கே இருக்குது இல்லையா? இந்தியா முழுக்கும் பாருங்கள், ஒரு 10 பேர் ஒவ்வொரு கிராமத்திலே ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுக்கும்
10 கிராமங்கள் சேர்ந்து ஒன்றிணைஞ்சு போராடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இல்லையா? ஸோ இந்த ஏர்லி பொலிட்டிக்கல் அசோசியேஷன் அப்படிங்கிறது எலைட்டாக இருக்குது, எலைட் பீப்புள்ஸ் மட்டும்தான் இருக்கிறாங்க, ரீஜனல் ஓரியன்டாக இருக்குது, கான்ஸ்டியூஷனல் நேச்சராக வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தா ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் ஆல் இண்டியா திங்கிங். அது வரைக்கும் ஒவ்வொரு ரீஜனில் இருந்தது. அதன் பிறகு என்ன ஆரம்பிக்குது, நம்ம எல்லாரும் ஒன்றிணைவோம், இதே சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னா நம்மளாம் பிரிஞ்சு இருக்கிறோம், நம்மளாம் ஒன்றிணைணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து மக்கள்கிட்ட உருவாகுது. அதன் காரணமாக இந்தியன் அசோசியேஷன் அப்படிங்கிறத 1876 சுரேந்திரநாத் பானர்ஜி அவர்கள் வந்து உருவாக்குறாரு. எல்லாரும் சேர்ந்து ஒன்று உருவாக்குவோம், மக்கள் எல்லாரும் ஒன்றிணைக்கக்கூடிய அந்த வேலையை வந்து பார்க்குறாரு. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் என்ன பண்ணுறாரு, யுனைட் இந்தியன்ஸ் அக்ராஸ் ப்ராவின்சஸ், எல்லா ப்ராவின்சஸையும் ஒன்றிணைக்குன்னு நினைக்கிறாரு. நேஷனல் ஒப்பீனியன்ஸையும் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதே போல் இது வந்து இந்தியாவில் லண்டனில் ஒருத்தர் ஆரம்பிக்கிறார், தாதாபா நவ்ரோஜி அப்படிங்கிறவர் 1866 ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் ஒன்று உருவாக்குறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, மக்கள்கிட்ட இந்தியர்கள்கிட்ட இருந்து ஆங்கிலேயர்கள் எப்படி வந்து எக்கனாமிக் ட்ரெயின் எக்ஸ்போசிங் எக்கனாமிக் ட்ரெயின் மக்கள்கிட்ட, இந்திய மக்கள்கிட்ட இருந்து இங்கே ஆங்கிலேயர்கள் எப்படி வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி இங்கே கொண்டு வராங்க அப்படிங்கிறத பிரிட்டிஷ் மக்கள்கிட்ட சொல்கிறாரு. பாருங்க, பிரிட்டிஷ் பப்ளிக் கிட்ட பாருங்க, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள்ல காரணமே நம்ம மக்கள் எங்க போராடின ஒரு விஷயமா இருந்தாலும், அதே போல இங்கிலாந்துலையுமே இருக்கக்கூடிய அந்த பிரிட்டிஷ் பீப்புளுமே வந்து அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு எதிராக வந்து நிறைய பேர் போராட்டம் பண்ணாங்க. ஸோ மக்கள்கிட்ட எடுத்து வைக்கிறாங்க, பாருங்க எங்க நாட்டிலேருந்து நிறைய சுரண்டி எடுத்துட்டு வந்து இங்க கொடுக்குறாங்க, இது வந்து ஒரு அன்ஃபேரான விஷயம் அப்படிங்கிறத அங்க வந்து தாதாபாய் நவ்ரோஜி போன்ற மக்கள் வந்து அங்க எடுத்து வைக்கிறாங்க. இதனால என்ன ஆகுது, நீட் ஃபார் ஒன் நேஷனல் பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது மக்கள்கிட்டே வந்து தோண ஆரம்பிக்குது. ஆமா ஆமா, இப்படி ஒரு ஆல் இண்டியா திங்கிங்ல இருக்கக்கூடிய ஒரு அசோசியேஷன் கிரியேட் ஆகிறதுனால மக்கள்கிட்ட ஒரு எழுச்சி உண்டாகும் அப்படிங்கிறத எல்லாம் பிலீவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்தியன் அசோசியேஷன் ஒன்று கிரியேட் ஆனாலும் அதன் பிறகு ஒரு லார்ஜ் ஸ்கேலில் ஒன்று வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பின்னாட்களில் இதுவே வந்து காங்கிரஸ் கிட்ட தான் வந்து சேர ஆரம்பிக்கும். அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். இதனால என்ன ஆகுது, 1885 நேஷனல் காங்கிரஸ், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு காங்கிரஸ் வந்து உருவாக ஆரம்பிக்குது. ஒரு கட்சி உருவாகி இப்போ நம்ம பார்க்குறோமே அந்த காங்கிரஸ் தான் உருவாகுது. இதனால இது என்ன பண்ணுது, பிரிங் இண்டியன்ஸ் டுகெதர், மக்கள் எல்லாரையும் ஒன்றிணைக்குது, இந்தியர்கள் எல்லாரும் ஒன்றிணைக்குது. ஒரு ப்ரெஷர் குரூப்பாகவும் கிரியேட் ஆகுது, ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு ப்ரெஷர் குரூப். ப்ரெஷர் குரூப்னா என்ன, அது இப்போ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக செயல்படாது, எலெக்ஷன்ஸில் வந்து கண்டக்ட் பண்ணாது, ஆனால் ஒரு கவர்மெண்ட்டுக்கு வந்து அழுத்தத்தை கொடுக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 1937 தான் வந்து முதல்ல வந்து காங்கிரஸ் வந்து எலெக்ஷன்லேயே வந்து நிற்கும். நம்ம பார்ப்போம், இந்த ஸ்வராஜ் பார்ட்டி அப்படிங்கிறது 1924 உருவாக்கியிருப்பாங்க. எஸ்ஆர் தாஸ், மோதிலால் நேருங்களாம் சேர்ந்து உருவாக்கியிருப்பாங்க. அந்த டைமில் தான் வந்து 24 தான் வந்து அவங்க எலெக்ஷன்லேயே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் வந்து எலெக்ஷனில் கண்டக்டே பண்ண மாட்டாங்க. 1937 தான் முதல்ல காங்கிரஸ் வந்து எலெக்ஷன்லேயே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். அது வரைக்குமே அது ஒரு ப்ரெஷர் குரூப்பாக மட்டும்தான் வந்து செயல்படும். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கிறது 1885 முதல்ல வந்து எமர்ஜ் ஆகுது, ஃபவுண்ட் பண்ணுறாங்க. அதோடைய ஃபவுண்டராக வந்து ஏஓ ஹியூம் அப்படிங்கிறது தான் வந்து அது உருவாக்குறாரு. இதோட ஃபர்ஸ்ட் செஷன் வந்து பாம்பேல வந்து நடக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பூனேல வந்து நடக்கணும்னு பிளான் பண்ணுவாங்க. பட் ஆனால் அங்கே ஒரு பிளேக் நோய் உருவாகிறதுனால பாம்பேல வந்து ஷிஃப்ட் ஆகிருப்பாங்க. ஐஎன்சி வாஸ் நாட் ரெவல்யூஷனரி, அது வந்து ஒரு ரெவல்யூஷனரி கிடையாது, ஒரு ரெவல்யூஷன் பாடி. இது கிரியேட் ஆனது ஒரு ரெவல்யூஷன் வந்து உருவாகுது அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் இது என்ன பண்ணும் அப்படின்னா நேஷனலிசத்தை வந்து உருவாக்குது, மக்கள்கிட்ட ஒரு தேசிய உணர்வை வந்து உண்டாக்குது. மாடரேட் ஃபேஸ் இது வரைக்கும் பார்த்துட்டோமா. இப்போ அடுத்தது வந்து 1885 1905 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பீரியடை மாடரேட் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது மிதவாதிகள் காலம். இந்த ஐஎன்சியில் இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா மாடரேட்ஸ் தான். மக்கள்கிட்ட பிரிட்டிஷ் கிட்ட வந்து ஒரு எதிர்ப்பு காட்டி அவங்க வந்து செய்யணும், அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவங்க கிடையாது. அவங்க வந்து ஒரு மிதவாதிகள், மாடரேட்ஸ். எதுவாக இருந்தாலும் அவங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டை தான் சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் கொடுத்தே தான் ஆகணும் அப்படின்னு ஒரு ரெபலியஸ் எல்லாம் வந்து அவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, ஏன் அவங்க மாடரேட்ஸால் சுதந்திரத்தை வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னு பார்க்கும்போது, ஒய் மாடரேட்ஸ் டாமினேட்னு பார்க்கும்போது, பிலீஃப் இன் பிரிட்டிஷ் லிபரலிசம், ஆங்கிலேயர்கள் தான் நம்மளுக்கு சுதந்திரம் கொடுக்கணும் அப்படிங்கிறத இவங்க நம்ப ஆரம்பிக்கிறாங்க. லேக் ஆஃப் மாஸ் பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், மக்களுடைய அந்த ஆதரவு, ஒரு மாசான ஒரு சப்போர்ட் அப்படின்றது அவங்களுக்கு இல்லாமல் இருக்குது. எஜுகேட்டட் எலைட் லீடர்ஷிப், ஒரு படித்தவங்க, ஒரு எலைட்டான பீப்புள்ஸ் மட்டுமே வந்து அதில் இருக்கிறதுனால இருக்கக்கூடிய நடுத்தர வர்க்க பீப்புள்ஸோ இல்லை வந்து புவர் பீப்புள்ஸோ, பீசன்ஸோ, ஃபார்மர்ஸோ இது நம்மளுக்கான கட்சி இல்லையோ அப்படிங்கிற அந்த எண்ணம் உருவாகுது. அதனாலே என்ன பண்ணுறாங்க, அதுக்கான ஒரு பெரிய சப்போர்ட் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது. இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ கமல் ரஜினி எடுத்துக்கங்களேன்,
இப்போ ரஜினி அவர் அழகானவரா இல்லை கமல் அழகானவர் பார்க்கும்போது எல்லாருக்குமே கமல் தான் அழகானவர்னு தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக யார் இருக்காங்கன்னு பார்க்கும்போது ரஜினி அவர்கள் இருக்காரு. ஒரு முறை கமல்கிட்டே வந்து சொல்லும்போது, ஏன் நீங்கள் அவர் சொன்னதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு. அது என்னன்னா, நான் வந்து ஒரு காமன் பீப்புளுக்கு வந்து அந்நியமாக இருப்பேன். நான் கொஞ்சம் ஃபேராக இருக்கிறேன், ஹேண்ட்ஸமாக இருக்கிறேன். அப்போது அவங்களுக்கு நான் வந்து வேரியாக இருக்கிறேன். ஆனால் ரஜினி அவர்கள் வந்து ஒரு காமன் பீப்புளோட வந்து ரிலேட் ஆகுது. நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருப்பார். அவருடைய அந்த வழுக்கத்தலையே ஆகட்டும், அந்த சிம்பிளாக இருக்கக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸிங் ஆகட்டும். ஸோ நம்மளிருந்து ஒருத்தர் போயிட்டு அங்கே ஜெயிக்கிறாரு அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து அவங்களோட வந்து கனெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் கமல் கிட்ட அந்த கனெக்ஷன் வந்து இருக்காது. ஸோ அது போல் இந்த நேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கிறது எல்லாம் வந்து எலைட் பீப்புளாக இருக்கிறாங்க, வசதியானவங்களாக இருக்காங்க, பயங்கரமாக படிச்சவங்களா இருக்கிறாங்க. இது நம்மளுக்கான கட்சி இல்லையோ அப்படிங்கிற எண்ணம் வந்து உருவாகும். ஆனால் காந்தி அவர்கள் உள்ள வந்த பிறகு அவர் ரொம்ப எளிமையாக இருக்காரு. ஒரு கதராடை மட்டும் தான் அணிஞ்சிருக்காரு. மக்களோட மக்களாக வந்து பழகிறான்றதுனால அதனால தான் மக்கள் வந்து மோர் அட்ராக்ஷன் டுவர்ட்ஸ் காந்தியாக இருந்தது. மக்கள் கிட்ட ஒரு எழுச்சி வந்து உண்டாகுது. நம்ம வீட்டிலேருந்து ஒருத்தர் போய் நமக்காக சண்டை போடுறாரு அப்படிங்கிறது எண்ணம் தான் வந்து அந்த மக்கள் வந்து ஒன்றிணைச்சது. ஆனால் இது வந்து இங்கே லேக் ஆகுது அப்படிங்கிறது நம்ம தெரிகிறோம். ஆனால் இந்த மாடரேட்ஸ் பண்ண ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன, இவங்க எதுவுமே செய்யலையா அப்படின்னா ஒரு விஷயத்த செஞ்சாங்க. என்ன அப்படின்னா, நாம சுரண்டலுக்கு உள்ளாகிறோம், இந்த ஆங்கிலேயர்கள் வந்து நம்மகிட்ட இருந்து சுரண்டி எடுக்கிறாங்க அப்படிங்கிற அந்த எண்ணத்தை இந்தியா முழுக்கும் விதிக்கிற ஒரு வேலையை வந்து இவங்க செஞ்சாங்க. வாட் மாடரேட்ஸ் டிட் எக்ஸ்பிளைன் எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷனை இவங்க வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க. அதே போல சில விஷயங்களையும் இவங்க கொண்டு வராங்க. சிவில் சர்வீஸ் ரீஃபார்ம்ஸை, அதாவது இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரியான வேலைகள் இருக்கக்கூடிய அந்த ரீஃபார்ம்ஸ் கொண்டு வரணும். எக்ஸாம்ஸ் வந்து லண்டன்ல இல்லாமல் இந்தியாவிலே வந்து நடத்தணும் அப்படிங்கிற மாதிரியும், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் ரீஃபார்ம்ஸ் கொண்டு வரணும். ரிடக்ஷன் ஆஃப் மிலிட்ரி எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது மிலிட்ரிக்கு நீங்கள் அதிகப்படியாக செலவு செய்யாதீங்க, அது கொஞ்சம் குறைங்க அப்படின்ற மாதிரியான, ஏன்னா அந்த காசை கொண்டு மக்களுக்கு நல்லது செய்யுங்க அப்படின்ற மாதிரியான நிறைய டிமாண்ட்ஸ்லாம் இவங்க வச்சுருப்பாங்க. அதே போல் இன்டெலெக்சுவல் பிரேக் த்ரூ மேலே பார்த்து அதே ஒரு விஷயம்தான். அதாவது தாதாபாய் நவரோஜி மாதிரியான ஆட்கள்லாம் பண்ணுறாங்க ட்ரெயின் தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்தியாவிலேருந்து எப்படி வந்து சுரண்டி கொண்டு போகிறாங்கன்றது தான் வந்து ட்ரெயின் தியரி. இங்கே இருக்கக்கூடிய செல்வங்களை எப்படி ஆங்கிலேயர்கள் சுரண்டி இங்கிலாந்துக்கு கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது. இதோடைய அச்சீவ்மெண்ட் என்ன, இந்த மாடரேட்ஸோட அச்சீவ்மெண்ட் என்ன, மேலே பார்த்தது தான் மக்கள்கிட்ட இந்த பொலிட்டிக்கல் கான்ஷியஸ்னை வந்து கொண்டு வரது. ஆனால் இவங்களோட ஃபெயிலியர் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு மாசான ஒரு இன்வால்மெண்ட் வந்து இவங்களுடைய மக்களெல்லாம் வந்து ஒரு அணி திரண்டி இவங்ககிட்ட சப்போர்ட்டிவாக இருந்தாங்கன்னா இல்லை, அதுதான் இவங்களுடைய ஒரு டிராபேக் அப்படின்னு பார்க்குறோம். அதே போல தான் இந்த மாடரேட்ஸ் ஆனது ஏன் ஃபெயில்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் திரும்பி திரும்பி கேட்குறாங்க. பை ஏர்லி 19,000 அப்படின்னு பார்க்கும்போது அதாவது 19ஆம் இந்த பீரியட் ஸ்டார்டிங்கில், இந்த 20ஆம் நூற்றாண்டுடைய ஸ்டார்டிங்கில் என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய பஞ்சம் உருவாகுது மக்கள்கிட்ட, ஃபெமைன் உருவாகுது, பிளேக் மெஷர்ஸ் வந்து உருவாகுது, பிளேக் நோயானது உருவாகுது, ரேஷியல் அரோகன்ஸ், நோ ரியல் கான்ஸ்டியூஷனல் கெயின்ஸ். அட் த சேம் டைம் யங்கர் லீடர்ஸ் வாண்டட் ஆக்ஷன் நாட் அப்பீல். இப்போ இளங்கன்று பயமரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே போல இந்த மிதவாதிகள்லாம் வந்து ரொம்ப ப்ளீஸிங்காக போகணும், பிரிட்டிஷ்கிட்ட இருந்து நம்ம தேவையானதை நம்ம மெதுவாக சொல்லி வாங்கிக்கலாம், பெட்டிஷன் மூலமாக வாங்கிக்கலாம் நினைக்கிறாங்க. ஆனால் யங் லீடர்ஸ் என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் என்ன, அவங்ககிட்ட போயிட்டு நம்ம சுதந்திரத்தை நாம தான் வந்து போராடி வாங்கணும், ஒரு ஆக்ஷன் வந்து கையில் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதனாலையுமே வந்து அவங்களால செயல்பட முடியல. நீங்கள் பாருங்கள், ஒரு ப்ரொட்டஸ்ட் வந்து நடக்குது அப்படின்னா நம்மகிட்ட காசு இருந்தால் மட்டும்தான் நமக்கு தைரியம் வரும். அப்படி காசே இல்லாமல் ஒரு நாமளே வறட்சியில் இருக்கும், அந்த சமயத்தில் போய் போராடணும்னு தோணுமா? அதுதான் வந்து இவங்களுடைய ஃபெயில் ஆனதுக்கு ஒரு காரணம் அப்படின்றாங்க. அதே போல் இந்த மாடரேட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த மாடரேட்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஐஎன்எம்ல ஒரு சேஞ்ச் வந்து உருவாகுது. அது எப்போ சேஞ்ச் உருவாகுதுன்னா, பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் 1905ல் கர்சன் பிரபு, லார்ட் கர்சன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு, ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதாவது டிவைட் அண்ட் ரூல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுங்க. அதாவது பிரித்தாளும் கொள்கை. ஒரு மக்கள் வந்து ஒன்றிணைந்து இருக்காங்க அப்படின்னா அவங்கள முதல்ல பிரிக்கணும். பிரிஞ்சாலே அந்த ஒற்றுமையை பிரித்தாலே மக்கள்கிட்ட ஒரு கலவரம் உண்டாகும். இந்த கர்சன் உருவாக்கின அந்த விஷயம்தான் இன்றளவும் இருக்கக்கூடிய கம்யூனல் வயலன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, பெங்காலை வந்து ரெண்டாக வந்து பிரிக்கிறாருங்க. நாங்கள் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வழியாக வந்து பிரிக்கிறோம் அப்படின்ற ஒரு காரணம் கொண்டு பெங்காலை வந்து ரெண்டாக பிரிக்கிறாரு. ஹிந்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை பெங்கால் அப்படின்னா, அதே போல் முஸ்லீம்ஸ்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியை பங்களாதேஷ். நம்ம பார்த்துட்டோம் இல்லையா, வெஸ்ட் பெங்கால் பங்களாதேஷ்னு சொல்லிட்டு, அது மாதிரி ரெண்டாக பிரிக்கிறாரு. ஸோ இந்த ரெண்டாக பிரித்து என்ன பண்ணுறாரு, மக்களுடைய அந்த ஒற்றுமையை வந்து குலைக்கக்கூடிய வண்ணமாக இது இருக்குது. பப்ளிக் ஆங்கர் கன்வெர்டட் இன்டு மாஸ் ஆக்ஷன். அது வரைக்கும் கோபம் வந்து பயங்கரமாக இருக்குது. அது வரைக்கும் நம்மகிட்ட சுரண்டி பழிக்கிறாங்களே அப்படிங்கிற எண்ணம், அந்த கோபமானது ஆக்ஷனில் வந்து மக்கள் வந்து ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. மேலே பார்த்து இல்லையா, இந்த யங் லீடர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, இது வரைக்கும் பண்ண விஷயங்கள் பரவாயில்ல,
இப்போ நம்மளுடைய யூனிட்டியே வந்து பிரேக் பண்ணுற அளவுக்கு இவங்க வந்துட்டாங்களே அப்படிங்கிற அந்த ஆங்கிலேயர்களுடைய அந்த சுயரூபத்தை இவங்க வந்து புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதன் காரணமாக என்ன பண்ணுறது, சுவாதேஷ் மூமெண்ட் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட் வந்து உருவாக்குறாங்க. சுதேசி இயக்கம்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ அந்த ஒரு இயக்கம் வந்து உருவாகுது. என்ன பண்ணுறாங்க, இதுக்கப்புறம் பெட்டிஷன்லாம் கிடையாது, நம்ம ஒரு மனு போட்டு நமக்கான தேவைகள்லாம் கிடையாது, பாய்காட் பண்ணுறோம். ஃப்ரம் எலைட் ஸ்டூடெண்ட்ஸ், உமன், ட்ரேடர்ஸ், இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இவங்க எல்லாருமே உள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. பொலிட்டிக்கலாக என்ன பண்ணுறது, எக்கனாமிக்கலாக நேஷனல்ஸ் உருவாகுது. ஸோ இது பாருங்க, மக்களுக்கு அதாவது எலைட் பீப்புள்ஸ் கிட்ட இருந்தது காமன் பீப்புள் கிட்ட உருவாக ஆரம்பிக்குது. பிரிட்டிஷ் எக்கனாமியை வந்து டைரெக்டாக வந்து இது சேலஞ்ச் பண்ண ஆரம்பிக்குது. எல்லாம் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் எல்லாமே வந்து ஒன்றிணைங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கதர் ஆடைகள் எல்லாருமே வந்து துறக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்நிய பொருட்களை பயன்படுத்தவே கூடாது அப்படிங்கிற எண்ணம் வந்து மக்கள்கிட்ட உருவாகுது. இப்படி இந்த 1905 கொண்டு வந்த இந்த பெங்கால் பார்ட்டிஷன் தான் ஒரு டர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் வந்து இந்த சுதந்திரம் வாங்குற அந்த பீரியட் இருக்குது இல்லையா, ஆங்கிலேயர்கள்கிட்ட இருந்து இந்தியாவுக்கிட்ட இந்த சுதந்திரம் வர காரணமான 2 பாயிண்ட் வந்து சொல்லுவாங்க. ஒன்று வந்து இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் 1905 இந்த பெங்கால் பிரிவு, வங்காள பிரிவினை ஒரு காரணம். ரெண்டாவது வந்து இந்த ரவுலட் சட்டத்தை கொண்டு வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, மேசக்கர், ஜாலியன் வாலாபாக் மேசக்கர்னு சொல்லுவாங்க. இந்த 2 விஷயங்கள்ல தான் ஆங்கிலேயர்களுடைய ஒரு மிகப்பெரிய டிராபேக் அப்படின்னு சொல்லுவான். இந்த பெங்கால் பார்ட்டிஷனாவது பரவாயில்ல, இந்த ஜாலியன் வாலாபாக் மேசக்கர் தான் வந்து பிரிட்டிஷுடைய அந்த டவுன்ஃபாலுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்ப்போம், இந்த சுவாதேஷ் மூமெண்ட்டுடைய ஒரு எக்ஸ்ட்ரீமியன் ஸ்பிரிட் தான் வந்து உருவாகுது. இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலுக்கு பிறகு இந்த நேஷனல் காங்கிரஸ் ஆனது 2ஆ வந்து பிரியும். அதாவது தீவிரவாதிகள், மிதவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு, பயங்கரவாதிகள்னு சொல்லிட்டு பிரிக்க ஆரம்பிப்பாங்க. இப்படி பிரிஞ்ச ஆரம்பிச்சதுக்கு பிறகு தான் வந்து முஸ்லீம் லீக்னு ஒரு பார்ட்டி வந்து உருவாகும். அதன் காரணமாக பயங்கரவாதிகள் உருவாகி இந்த ஆங்கிலேயர்களை வந்து கொலை செய்கிறது, அப்புறம் வந்து பொது சொத்துக்களை வந்து சேதம் விளைவிக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் வந்து இந்த பயங்கரவாதிகள் வந்து செய்ய ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்படி போயிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ நாம இந்த மாடரேட் பீரியட் வந்து பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து இப்போ முடிஞ்சுது. இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஐஎன்சி வந்து எப்போ உருவாக்குனாங்க, 1885. அப்புறம் மாடரேட் ஃபேஸ் ஆனது எப்போ எண்ட் ஆச்சு, 1905. பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் எப்போ உருவாச்சு, 1905. ட்ரெயின் தேரியை யார் எழுதினாங்க, தாதாபாய் நவ்ரோஜி. இந்தியன் அசோசியேஷன் சுரேந்திரன் பானர்ஜி அப்படிங்கிறது 1876 உருவாக்கியிருப்பார். இதில் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதை தாண்டி நீங்கள் புத்தகத்தில் ஒரு வாட்டி படிச்சிட்டிங்க, இப்போ நான் சொன்னதெல்லாம் தாண்டி நீங்கள் புத்தகத்தில் ஒரு வாட்டி படிச்சிட்டிங்க அப்படின்னா இது உங்களுக்கு மனசுக்குள்ளே அப்படியே தங்கிடும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரிங்களா? ஸோ இந்த கிளாஸ் இல்லாமல் இந்த ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் இந்த பொலிட்டிக்கல் அசோசியேஷன்ஸ்னால் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். மக்கள்கிட்ட அந்த தேசிய உணர்வு எப்படி உருவாச்சு, அது உருவாகிறதுக்கு தலைவர்கள்லாம் எப்படி போராடினாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த மாடரேட் பீரியட் வரைக்கும், அதாவது பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வரைக்கும் பார்த்தோம். அடுத்த கிளாஸ் இல்லாமல் இந்த ரெவல்யூஷன் மூமெண்ட் எப்படி உருவாச்சு, சரிங்களா, இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட்லேருந்து காந்தியன் மாஸ் மூமெண்ட்டுக்கு எப்படி வந்து உருவாச்சு, அங்கங்கே ஒரு பார்ட்டி வந்து உருவாக்கியிருப்பாங்க. அதே போல் மகாத்மா காந்தி எப்படி இந்த நேஷனல் மூமெண்ட்டுக்குள்ளே வந்தார், அவர் என்னென்ன போராட்டங்களை கொண்டு வந்தார், நேஷனல் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் வந்து எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத 1 by 1 நம்ம அடுத்த கிளாஸில் வந்து பார்ப்போம். சரிங்களா? இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.